கமா. உங்க குழந்தையின் பிறந்த நாளுக்கு ஏன் சாக்லேட் வாங்க கூடாது? விளையாட்டிலிருந்து 50 ரூபாய்க்கு சாக்லேட் கொடுத்து சிறிய பள்ளியில சிறு அனைவருக்கும் வருவேன். முட்டாளாக இருக்காதே. அம்மா 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 பாப்பா சொல்லு. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அம்மா, அம்மாவின் நண்பர் கீர்த்தியின் பிறந்த நாளுக்கு அவர்களுடைய வீட்டிற்கு வந்தேன். வருவதற்கு இரவு தாமதமாகும். அவன் சாலைகளில் சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து விடுவான். சரி. என்ன கீர்த்தி பிறந்த நாள் அல்லவா, கேக் வாங்கி கொள்வோமா? சரி. ஆண்ட்ராய்டு உருவாக்குவோம். என்ன அத்தையாரே, அத்தையாரே அல்லவா? அன்பு மருமகனே, உன் கல்யாணம் நெட்வொர்க்ல வரப்போவதில்லை. நீங்கள் இன்னும் ஒரு சுற்று போகலாமா? சீக்கிரம் வா, உங்களுக்கு பிடித்த வலைப்பதிவை உருவாக்க நான் தயாராக இருக்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் படுக்கையில் தயாராகி இருங்கள், வரும் ஆவி. சரி. என்ன விஷயம்? அது கற்பனையா? ஆஹா, அது செய்ய முடியல. அது எடுப்பையா, தயவு செய்து கருப்பைக்கு மாறுங்கள். 9 மணி. அம்மா, எட்டி சுப்பையா, கோழிகள், நாய்கள், மெகா மருமகனை பிடிக்காதே. நான் போலீஸ கூப்பிடுவேன். அம்மா, அம்மா மிகவும் தவறியவர். சிரஞ்சீவி அவர்கள் மிகவும் டாங்கர். பொன்றா போலீஸின் சிறிய இளம் குழந்தைகள் அதை உடைப்பார்கள். நான் கொன்னுட்டேன். அது என்ன? என்னை போலீசார் ஏற்கனவே அந்த சீனில் இருக்கிறார்களா? உங்கள் இருவருக்கும் சுப்பையா எப்படி குரல் எழுப்ப முடியும்? ஏய், ஒரு தாத்தாவாக உங்கள் இருவரும் வாட்ஸ்அப் சீன்களை பார்த்துக் கொள்கிறீர்கள் இல்லையா? அல்ல ரேஸ் ஊப்பையா, உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்கா? ஏய், நீங்கள் நினைத்தால் 7 சுப்பையாவுக்கு ஃபேஸ்புக் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, ட்விட்டர் இருக்கிறது, டெலிகிராம் கூட இருக்கிறது. நான் ஒரு வீடியோ எடுத்து பதிவிடுகிறேன். வா.